Hi நண்பா, நீங்க இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அதனால நீங்க என் கூட அப்டேட்லயே இருக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஹாய் நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ப்ளூடூத் நெக் பேண்ட் பாஸ் எடிஷன். அந்த நெக் பேண்ட் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 2000 rupees இப்போதைக்கு. ஸோ 2000 ரூபாய்க்கு இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் வந்து ஒர்த்தா, OnePlus குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கில் ஆரம்பித்து அப்புறம் ரிவ்யூவில் முடிக்கலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பிளேடு இல்லை கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்னரில் கட் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கார்னரில் கட் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளில வர மாதிரி ட்ரா டைப்பில் வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸோட டிசைன் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் புஷ் பண்ணால் எனக்கு கீழே வந்து வருது. ஸோ பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க சீலோட. ஓகே, இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துடலாம். சவுண்ட் யூ கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீல் ஆகுதா இல்லையான்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் நண்பா. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ், எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்பயும் போல் ஒரு வாரண்ட்டி மேனுவல் தான் இருக்கும் நண்பா. அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ அந்த ரெட் கலர் பாக்ஸ் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோடனே இந்த ப்ராடக்ட்ஸில் தான் அது உள்ளே இருந்தது. ஓகே, நம்ம இப்போ எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த நெக் பேண்ட் ப்ளூடூத் OnePlus ஹெட்ஃபோன் எப்படி இருக்குன்னு வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. ரொட்டேட் பண்ணால் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் வித் ரெட் ஒயர்டு. இப்போ வந்து நான் அதில் டேகும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இயர்பட் மேலே டேப் போட்டிருக்காங்க. அந்த டேப்பை பிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. டேப் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ ஹெட்ஃபோனை வந்து நான் வெளில எடுக்கிறேன். சாரி, நெக் பேண்டை வந்து வெளில எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கழுத்து வலி, கழுத்தில் போடுறப்ப அந்த மாதிரி ஃபீல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேக்னெட்டிக் எண்டு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுலேயும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஹெட்ஃபோன்லேயும் வந்து ஹெட்ஃபோன் சரி நெக் பேண்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இன்க்ளைண்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இயர்க்குள்ளே. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு கட் தான் இருக்குது. 45 டிகிரியில் வந்து அந்த இயர்பட் வந்து கட் பண்ணி அந்த டிசைனாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் ஃபீச்சராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் 10 hours வரைக்கும் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும், சார்ஜ் குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணாலே உங்களால் 10 hours யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் லித்தியம் அயன் பேட்டரி ப்ளஸ் டைப் சி சார்ஜ் கேபிள் கொடுத்ததுனால கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 17 hours வரைக்கும் உங்களால் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் நண்பா. ஸோ 2000 rupeesக்கு உங்களுக்கு தரமான பேட்டரி பேக்கப் இருக்கும் நண்பா. 10 hours நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போடலே நீங்கள் 10 hours யூஸ் பண்ணலாம். பட் வந்து இதில் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க, நடுவில் பவர் பட்டன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டன், இந்த 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருக்குது சவுண்ட்ஸு. அது மட்டும் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.